நோபிட்டாவுக்கு ஒரு தம்பி வேணும். பெரிய பையன் தம்பி மேல ரொம்ப பாசமா இருக்கான்ல? ஆமா ஆமா. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். இவன் மத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே மாட்டான். எல்லார் கூடயும் சண்டை போடுவான். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். இந்த பசங்களை பார்த்து நீ நிறைய கத்துக்கணும் நோபிட்டா. நான் கேட்டனா எனக்கு தம்பி வேணா நான் சொன்னா எதுக்காக என்கிட்ட மட்டும் குறைய கண்டுபிடிக்கிறாங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சின்ன பசங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னு சொல்றாங்க. நான் அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டேனா? சரி சரி, கோபப்படாத இரு. எனக்கு ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்கும்? ஆகா, நல்ல ஐடியாவா இருக்குதே. ஆனா எங்க இருந்து? என்னாச்சு? ஐடியா அதேதான், புரிஞ்சு போச்சு. ஒரு பயங்கரமான மர்மத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மர்மத்தை புரிஞ்சுக்கிட்டியா? நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது இது நடந்துச்சு. ரொம்ப நாளா எனக்கு இதோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு டனலுக்குள்ள நான் போவேன். அதுவும் தனியா இல்ல, என்ன வேற யாரோ கூட்டிட்டு போவாங்க. என்ன வேற எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். கடத்துறாங்களா? யார் அது? உன்னை அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்க நோபிட்டா? என்ன கூட்டிட்டு போனது யாருன்னு கேக்குறியா? ஆமா. நான் தான். என்ன நானே ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன நோபிட்டா உளறா? டைம் மிஷினை பயன்படுத்தி என்ன நானே இங்க கூட்டிட்டு வர போறேன். ஓகேவா? இப்பதான் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்னையே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தா அவனை நான் எப்படி பார்த்துப்பேன்னு தெரியும்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். சரி, எந்த வயசுக்கு போகணும்னு நினைக்கிற? 3 வயசு இருக்கிற நோபிட்டா ஓகே. அவன் கிட்டயே போலாம். வந்து சேர்ந்துட்டோம்னா யாரும் இல்ல. கீழே போய் பார்க்கலாம். அதோ நான் அங்க இருக்கேன் பாரு, எவ்வளவு அழகா இருக்கேன்ல. இங்க வா, நான் ஒண்ணு பத்திரமா பாத்துப்பேன். அம்மா, வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காரு. அவர் என்ன இழுக்கிறாரு. சத்தம் போடாத, சத்தம் போடாத. நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுக்கறேன். சாக்லேட்டா? வர வர. நீ இப்பவும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல நோபிட்டா. சின்ன பசங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க டோரேமான். சரி, இவனை வச்சுக்கிட்டு நான் இப்ப என்ன பண்ணணும்? இவனை நான் எப்படி பாத்துக்கணும் சொல்லு டோரேமான். என்ன கேட்டா, எனக்கும் இது வரைக்கும் எந்த தம்பியும் இருந்தது இல்லப்பா. ஆமா, நீ உன்னை எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிற? நீ சொன்னினா நான் அதே மாதிரி உன்னை பாத்துப்பேன்ல. எங்கேயும் இல்லையே. என் பர்ஸ் எங்க தான் போச்சு? அப்படியா? உங்க அம்மா ஒரு நாள் உங்களை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா நான் யாருங்கிறதே மறந்து போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? மறந்துட்டேன். என்னோட பர்ஸ் எங்க? நோபிட்டா, என்னோட பர்ஸ் பாத்தியா? நோபிட்டா, யார் இந்த குழந்தை? ஆமா, இவனை நான் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே. என்னம்மா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஆமால, நான் எதுக்காக இங்க வந்தேன்? அச்சோ, நான் வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேனே. வயசாகிட்டே போறதுனால எல்லாத்தையும் மறந்துடுறேன். இந்த ஞாபக மறதி போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு நல்ல அண்ணங்கிறத நான் எல்லார்கிட்டயும் காட்ட போறேன். வா தம்பி, போகலாம். டோரேமான், ஒரு நிமிஷம் இங்க வாயே. சொல்லுங்கம்மா. ஆமா, அந்த பையன் யாரு? அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அம்மா, உங்க பையனை நீங்களே எப்படி மறந்துட்டீங்க? என்ன? ஏன் மகனா? ஆமாமா. இல்ல, நான் மறக்கல, சும்மா விளையாடின அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்னா 2 நோபிட்டா இருக்காங்களா? என்னால இதை நம்ப முடியலையே. இது எப்படி சாத்தியம்? நோபிட்டா அண்ணா, என்ன தூக்கிக்கிறீங்களா? கண்டிப்பா தூக்குறேன். அதுக்குதான் நான் இருக்கேன். உன் தம்பி மேல ரொம்ப பாசமா இருக்கப்பா. என்ன இது? நோபிட்டாக்கு ஒரு தம்பி இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். நாங்க போயிட்டு வரோமா? போயிட்டு வரோம்மா. அப்படின்னா எனக்கு எல்லாமே மறந்து போச்சா? இல்லவே இல்ல. இத நான் நம்ப மாட்டேன். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னாச்சு டமாக்கோ? ஏன் இப்படி கத்துற? நம்ம குடும்பத்துல நம்ம 3 பேர் தானே இருக்கோம். சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்க டமாக்கோ? நம்ம குடும்பத்துல 4 பேர் இருக்கோம்ல. என்னது?
நீ இருக்க, நான் இருக்கேன், நோபிட்டா இருக்கான், அப்புறம் டோரேமான் இருக்கு. நம்ம 4 பேர் தானே. மறந்துட்டியா? என்னாச்சு உனக்கு? லைன்ல இருக்கியா இல்லையா? ஹே நோபிட்டா. ஓ ஷிசுகா, ஆமா இந்த சின்ன பையன் யாரு? இவனா? ஹை, ஆ. ஹலோ அக்கா. எவ்வளவு மரியாதையா கூப்பிடுறான். புத்திசாலியா வருவான்னு தோணுது. அப்படியா? உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அடடா. பேப்பர் பறக்குதே, இருங்க நான் எடுத்துட்டு வரேன். அங்கலே போகாத. கவலைப்படாதீங்க, அது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஆழமா இல்ல. அடடா. உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஆரம்பிச்சுட்டானே. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சா? போச்சு. இப்படி ஆனது ஒன்னாலதான் நோபிட்டா. நீதான் உன்னோட தம்பிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். அழாத தம்பி, உனக்கு எதுவும் ஆகல. அச்சச்சோ, கோல்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாத. வரியா, நம்ம வீட்டுக்கு போலாமா? என்ன? முதல்ல நான் உனக்கு இந்த Dress-அ மாத்தி விடுறேன். ஓகே. என்ன ட்ரெஸ் மாத்தி விட போறியா? ஆமா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல ஷிசுகா. நீ போ, நீ போ. சரி வா, உன்னை குளிப்பாட்டி விடுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தையா இருக்கிறது நல்லா இருக்கும்னே தோணுது. எல்லா வேலையும் பெரியவங்களே பாத்துப்பாங்க. ஆமா ஆமா, சின்ன வயசுல நீயும் ஷிசுகாவும் இந்த மாதிரி நிறைய விளையாடி இருக்கீங்க. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படியா என்ன? ஆமாப்பா, மறந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன மன்னிச்சிரு நோபிட்டா. இல்ல நோபிட்டா, அங்க என்னல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பாலை எடுத்து எங்க கிட்ட தூக்கி போடல. நானா எடுத்து கொடுக்க முடியாது, போங்க. இந்தாங்கண்ணா. இல்ல யாருல இது குட்டி குட்டி பையன்? எங்க கூட பேஸ்பால் விளையாட வரியாலே? வரேண்ணா. பால் போடுறேன், ஒழுங்கா பார்த்து அடிக்கணும், சரியால? சரி. இதோ போடுறல. சூப்பர்ல, சூப்பர். அடிச்சு அசத்தி நிமித்தி புட்டியல. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நான் இப்ப அடிக்கிறேன் பாரு. போடு பாஜியானே. அசத்துங்கண்ணா, நல்லா ஆடுங்க. இப்போ பாருல. போச்சுடா. ஸ்ட்ரைக் 1. ஜியான், எனக்கு மட்டும் எதுக்கு அவ்வளவு வேகமா போடுற? ஏன்னா நீ பெரிய பையனாச்சேல, அப்படின்னா உனக்கு வேகமா தான் போடணும். பெரிய அண்ணனுக்கு பொறுப்பே இல்ல போல இருக்கு. குட்டி பையா, அந்த பெரிய அண்ணன் கிட்ட நீ எதையுமே கேட்டு கத்துக்காத, சரியா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேளு, நாங்க பாத்துக்கிறோம். என்ன எப்ப பார்த்தாலும் இவனோட சேர்த்து வச்சு பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு இப்படிப்பட்ட தம்பி தேவையே இல்ல. என்னாச்சுன்னா, எதுக்காக கோவமா இருக்கீங்க? ஏய், எல்லாம் உன்னோட தப்பு தான். நோபிட்டா கோவப்படாத. நீ வா, வீட்டுக்கு போகலாம். விடுங்க, நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நீ நான் சொல்றதுதான் கேட்கணும், புரிஞ்சுதா? போச்சு. எங்க போற? நில்லு. அம்மா, அம்மா, அண்ணா என்ன அடிக்கிறான். அம்மா. சரி சரி, அழாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ இருக்கிறதையே நான் சுத்தமா மறந்துட்டேன். என்னையே எனக்கு பிடிக்கல, தெரியுமா? அவனை திரும்பவும் நம்ம அனுப்பி வச்சிடலாமா? என்ன சொல்ற? ஆமா, நான் ஒருத்தன் இருக்கிறதே போதும்னு எனக்கு தோணுது. ஓகே, நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே அனுப்பிடலாம். சரி. என்ன ஆச்சு? எனக்கு உங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம வேற ஒரு நாள் வேணா விளையாடலாமா? சரி அண்ணா. சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். ஆமா, எதுக்கு நீ 5 பேருக்கு டின்னர் செஞ்சிருக்க? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா என்ன? ஆமாங்க, என்ன மறந்துட்டீங்களா? நம்ம குடும்பத்துலதான் 5 பேர் இருக்குமே. நம்ம சின்ன பையனையும் சேர்த்துதான் சொல்றேன். என்னது? என்ன?
அங்கேயே வச்சிருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? எல்லாத்தையும் மறந்துடுற. அதுவா, நோபிட்டாவோட தம்பியை பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. என்னம்மா சொல்றீங்க? நான் மட்டும் தானே உங்க மகன். இல்லவே இல்ல. ஆஹா, எனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னாச்சு டமாக்கோ? ஏன் இப்படி திடீர்னு மயங்கி விழுற? எனக்கு ரொம்ப பசிக்குது. என் தம்பிக்கு வச்சது கூட நம்மளே சாப்பிட்டுறலாம். கண்டிப்பா எடுத்துக்கோ. சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. சீக்கிரம் எழுந்துரு டமாக்கோ. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்துரு.